அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2 கடல்களுக்கிடையே தடுப்பு இருக்கா? ஆமாங்க, 2 கடல்களுக்கிடையும் தடுப்பு இருக்குது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கான், 2 கடல்களும் சங்கமமாகும் இடத்தில் அவ்விரண்டும் இடையே ஒரு பலமாக தடையும் தடுப்பையும் ஏற்படுத்தியதாக குர்ஆன் சொல்கிறது. அதை இந்த வசனத்தில் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது பூமியை வசிப்பிடமாக்கி அவற்றிற்கிடையே ஆறுகள் உருவாக்கி அவற்றிற்கு முறைகளையும் அமைத்து 2 கடல்களுக்கிடையே தடுப்பையும் ஏற்படுத்தியவனா? அல்லாஹுடன் வேறு கடவுளா? இல்லை, அவர்கள் அதிகமானோர் அறிவதில்லை. ஆமாங்க, இன்றைய அறிவியல் உண்மையும் இதை தாங்க நம்புது. 2 கடல்களுக்கிடையும் ஒரு தடுப்பு இருக்கதாக தான் நம்புது. நாசாவோட புகைப்படம் இது கீழே இருக்குது பாருங்கள். இந்த புகைப்படத்தில் நாசா வெளியிட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சது பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஜங்கூஸ் கொஸ்டோண்டு ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 கடலுக்கிடையே தடுப்பு இருக்குதா. அது மட்டும் இல்லாமல் அதோட தண்ணீர் சுவையும் அடர்த்தியும் உப்பின் அளவும் வேறுபட்டு தான் இருக்கும். இது கீழ் இந்த வசனம் நம்மளுக்கு தெரிய வைக்கும். 2 கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளான். 2க்கும் இடையே ஒரு திரை உள்ளது, ஒன்றை ஒன்று கடக்காது. அல்லாஹ் அக்பர். இறைவன் எவ்வளோ மகத்துவமிக்கவன் பாருங்கள். இது எப்படி எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரிஞ்சிருக்கும்? இது இறைவனுடைய தாங்க. திருக்குர்ஆன் உண்மையானது சொல்லிட்டு இந்த ஆதாரங்கள் மட்டும் இல்லை, நிறைய ஆதாரங்கள் இருக்குது.